அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிசி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 டிசம்பர் 20, 2026 எக்ஸாமை எப்படி நம்ம தட்டி தூக்க போகிறோன்னு தான். இப்போ தன்னம்பிக்கை டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லோரும் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டெலிகிராம் சேனலில் தான் நம்ம மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுப்போம். ஒன்லைனர் மெட்டீரியலும் அதில் தான் பிடிஎஃபாக கொடுப்போம். இப்போ முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் யாருக்காக பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக நியூ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பீங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அதனால் இந்த ஸ்டடி பிளானை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம என்னெல்லாம் சிலபஸ் படிக்கிறோமோ அந்த சிலபஸ் ஃபுல்லாக 2க்கும் அண்டு 2A கவர் ஆகும். 2A படிக்கிறவங்களும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் வைக்கிறோம். இந்த டெஸ்ட் பேஜில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆளை என்ன வரும்னா ஜிகே வரும். ஜிகேயில் மொத்தம் 6 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் பொது அறிவியல். அதுலேருந்து நமக்கு 5 கேள்விகள் வரும். செகண்ட் யூனிட் என்னென்னா புவியியல். அதில் 5 கேள்விகள் வரும். தேர்ட் யூனிட் என்னென்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். 10 கேள்விகள் வரும். யூனிட் 4 இந்திய ஆட்சியல். 15 கேள்விகள் வரும். யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். 20 கேள்விகள் வரும். யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். 20 கேள்விகள். நெக்ஸ்ட்டு பகுதி 6 மேக்ஸு, திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். 25 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு யூனிட்டில் திறனறிவு 15 கொஸ்டின். செகண்ட் யூனிட்டில் காரணவியல் 10 கேள்விகள். அடுத்து பகுதி ஈல தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் 100 கொஸ்டின். யூனிட் 1 இலக்கணம். இலக்கணத்துலேருந்து நமக்கு 25 கேள்விகள் வரும். யூனிட் 2 சொல்லகராதி. அதுலேருந்து நமக்கு 15 கேள்விகள் வரும். யூனிட் 3 எழுதும் திறன் 15 கேள்விகள். யூனிட் 4 கலை சொற்கள் 10 கேள்விகள். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். அடுத்து யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். நம்ம இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னா தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிகேக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் புக்கு மெட்டீரியலும் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். பிடிஎஃப் மெட்டீரியலை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். மேக்ஸும் அதே மாதிரி 6th to 10th உள்ள புக்கை நம்ம ஃபஸ்ட்டு படித்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரும் நம்ம பார்க்கலாம். தமிழில் 6th to 12th வரைக்குமே மெட்டீரியலும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சராகவும் கொடுப்போம். ஜிகேலையும் அதே மாதிரி தான் மெட்டீரியலும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கொடுப்போம். ஒன்லைனர் கொஸ்டின் ஆன்சர், புக் மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக அப்லோட் ஆகும். எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிகே எப்படி நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், தமிழ் எப்படி நம்ம டெஸ்ட் போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஜிகேயில் ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் இருக்குதுன்னா 6th ஒரு 11 லெசன், 7th 10 லெசன், 8th 8 லெசன், 9th 11 லெசன், 10th ஒரு 10 லெசன் இருக்குது. மொத்தம் டோட்டலாக ஹிஸ்ட்ரியில் 50 லெசன் இருக்குது. இதிலேருந்து ஒரு தோராயமாக 5000 ஒன்லைனர் கொஸ்டின் வரும். அதாவது ஒரு வரி வினா. அதுக்கு மேலேயும் வரும். உங்களுக்கு இந்த ஒன்லைனர் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாமே டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜாகிரஃபிலையும் 4 7th 8 லெசன், 8th 7 லெசன், 9th 8 லெசன்,
10th ஒரு 5 லெசன், மொத்தம் 32 லெசன் இருக்குது. இதில் ஒரு 2500 ஒன்லைனர் கொஸ்டின், இதையும் அப்லோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் 6th லெசன், 7th 7 லெசன், 8th 7 லெசன், 9th 6th லெசன், 10th 5 லெசன், மொத்தம் 31 லெசன் இருக்குது. இதிலேருந்து ஒரு 1050 ஒன்லைனர் கொஸ்டின். எக்கனாமிக்கில் 6th ஒரு லெசன், 7th 2 லெசன், 8th 2 லெசன், 9th 5 லெசன், 10th 5 லெசன், டோட்டல் மொத்தம் 15 லெசன். இதில் ஒரு 650 ஒன்லைனர் வரும். மொத்தமாக சேர்ந்து மொத்தம் ஒரு 10,000 ஒன்லைனர் வருது. இதே மாதிரி தான் தமிழுக்கும் இதே மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின்னு உங்களுக்கு வந்துடும். அதுலேயும் இதே மாதிரி தான் 10,000னா 10,000 வராது, அதுக்கு மேலேயே வரும் ரெண்டுலேயும். ஓகேங்களா? இன்னும் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதையும் ஒன்லைனராக கொடுப்போம். நம்ம இந்த ஜிகேவும் தமிழையும் எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலான்னு பார்க்கலாம். டெய்லியுமே டெஸ்ட்டு மார்னிங் 6 o'clock. நான் 6 o'clock தந்துடுவேன். நீங்கள் 6 o'clock எழுதினாலும் சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஒன்லைனர் கொஸ்டினாக தான் டெஸ்ட்டு வைப்போம், ஆப்ஷனல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஏன் இந்த ஆப்ஷன் இல்லாமல் நம்ம எழுதி பார்க்கலான்னா, அதுதான் நமக்கு பெட்ரு. நம்ம கொஸ்டின் வாசிக்கும் போதே ஆன்சர் நமக்கு தெரியணும். 4 ஆப்ஷன் பார்த்து தான் தெரியணும்னு இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி டெஸ்ட்டு வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்லைனர் கொஸ்டினாகவும் டெய்லி டெஸ்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் ஒன்லைனர் டெஸ்ட்டு முடிச்சுட்டு வீக்லி 1 டைம் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனல் டெஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம். டெய்லி டெஸ்ட்டு என்னது, ஆப்ஷனல் டெஸ்ட்டு கிடையாது, நோ ஆப்ஷனல். ஓகேங்களா? ஒன்லைனர் கொஸ்டினாக கொடுப்பேன். நீங்கள் ஆன்சராக நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் எத்தனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்லோடு பண்ணுறேன். அது அப்லோட் ஆகுமா என்னன்னு தெரியல. அதனால் எல்லோரும் போய் டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் 6 o'clock உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தேன்னா, ஈவினிங் ஒரு 4 o'clock உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவேன். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 25/2 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் அரசியலமைப்பு. ஃபஸ்ட்டு நாளே மெட்டீரியல் கொடுத்துருவேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. 25ஆந்தேதி டெஸ்ட்டு. அதே மாதிரி 26ஆந்தேதி டெஸ்ட்டோடது, அதுக்கு ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். நெக்ஸ்ட்டு மத்திய அரசு. 27ஆந்தேதி மாநில அரசு. அதே சேம் தான், ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும், நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். 28/2/26 4th லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. அடுத்து 1/3/26 5th லெசன் இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஒன்லைனர் கொஸ்டினும் சரி, மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த 5 லெசன் முடித்ததுக்கப்புறமா அடுத்து 2/3/2026 இந்த லெசனையும் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3/3/2026 அதுக்கு திரும்ப 5 லெசன்லேருந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம ஆப்ஷனல் டெஸ்ட் தான் எழுதலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு ஆப்ஷனல் இல்லாமல் ஒன்லைனர் கொஸ்டினாக டெஸ்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த 1 வீக் அப்புறம் எல்லா பாடத்தையும் நம்ம மொத்தமாக டோட்டலாக டெஸ்ட் எழுதும்போது அப்போ ஆப்ஷனல் டெஸ்ட் தான் எழுதலாம். தமிழ் டெஸ்ட்டு ஈவினிங் 6 o'clock. ஓகேங்களா? சேம் தான். 25/2/2026 நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 7லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ் டெஸ்ட்டு எப்போன்னா 25/2/26 யூனிட் 7ல் திருக்குறள் தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் 2 அதிகாரம், ஒழுக்கமுடைமை பொறையுடைமை. 26/2 அதே சேம் அலகு 7 தான், யூனிட் 7லேருந்து ஊக்கமுடைமை விருந்தோம்பல் 2 அதிகாரம். அதுக்கப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாலடியார். 27/2/2026
யூனிட் 7லேருந்து அரண் வலியுறுத்தல் ஈகை 2 அதிகாரம் நான்மணிக்கடிகை 28/2/26 யூனிட் 7லேருந்து பெரியாரை துணைக்கோடல் வினை செயல் வகை 2 அதிகாரம். நெக்ஸ்ட்டு பழமொழி 400 1/3/26 யூனிட் 7லேருந்து அவை அஞ்சாமை கண்ணோட்டம் 2 அதிகாரம். அப்புறம் முதுமொழி காஞ்சி 2/3/26 வந்து யூனிட் 7லேருந்து அன்புடைமை கல்வி 2 அதிகாரம். நெக்ஸ்ட்டு திரிகடுகத்திலேருந்து அதுக்கப்புறம் 3/3 வந்து 1 வீக் ரிவிஷன். நம்ம இத்தனை நாள் படித்ததெல்லாம் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4/3 ரிவிஷன் டெஸ்ட்டு ஆப்ஷனல் டெஸ்ட்டு சேம் தான். அந்த ஜிகேக்கும் சரி தமிழுக்கும் சரி டெய்லி டெஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் இல்லாமல் தருவோம். நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள், அதுதான் பெட்டர். ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் படித்து டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் பெட்டர். அதனால் அப்படியே நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் நம்ம 1 வீக் அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது அதை ஆப்ஷனல் டெஸ்ட்டாக எழுதலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய நம்ம போடுவோம். ஜிகேல பாக்ஸ் கொஸ்டின்லாம் இருக்குதுங்களா, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவாக போடுவோம். அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாருமே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தன்னம்பிக்கை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வரும். கொஸ்டினும் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் டெய்லியுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவுட் சோர்ஸ் இருக்குதுல்ல, பழமொழி 400 மரபு தொடர்கள் கலைச்சொற்கள் அதையும் நம்ம அப்பப்போ நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.